புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் இளமையாக இருக்கும்போது ஒருமுறை வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் தன் வாழ்நாளில் முதுமை, நோய், இறப்பு போன்றவற்றை நேரில் பார்த்து அதிர்ந்து போனார். அவ்வளவு காலமும் மகிழ்ச்சியாக எந்த துன்பத்தையும் அறியாமல் வாழ்ந்த அவருக்கு இந்த மூன்றும் வாழ்க்கையின் சரியான பகுதிகள் என்பதை புரிந்து கொண்டார். இதிலிருந்து வாழ்க்கையின் உண்மைக்கும் தேடல் ஆரம்பமாகிறது. அதன்பின் புத்தர் நடக்கையில் இடையில் ஒரு நோயால் விழுந்தவரை, முதுமையடைந்தவரை மற்றும் இறந்தவரை பார்த்து, இவை எல்லோருக்கும் நிகழும், என் வாழ்வு உண்ணும் உறங்கும் என்று மட்டும் செல்வதால் சரியா என்று சிந்திக்க ஆரம்பித்தார். பின்னர் துறவாகி ஆன்மீக பாதையை தழுவினார். பல வருடங்கள் கடந்து மோட்சம் அல்லது நிலையில் என்லைட்டன்மெண்ட் அடைந்த பிறகு அவர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்தபோது, நான் இப்போது என் உண்மைச் சுயத்தை அறிய வேண்டும், இல்லையெனில் இங்கேயே உயிர் தளர்ந்து விடுவேன் என்று தீர்மானித்தார். அன்றிலிருந்து புத்தர் உலகிற்கு ஆன்மீக வெளிச்சமாக அமைந்தார். அவரது சீடர்களுக்கு சொன்ன முக்கிய கருத்துக்கள்: வாழ்க்கையில் துஷ்ட வினைகள், கர்மா நம்மை பாதிக்கின்றன. உண்மையான அமைதி வெளியில் இல்லாமல் உள்ளத்தில் இருக்கிறது. இன்பம், துன்பம் இரண்டும் நிலையற்றவை என்று உணர வேண்டும். உண்மை ஆனந்தம் சுயத்தில் இருந்து வருகிறது.